சிசிடிவி எதுக்கு? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க இந்த பாண்டிச்சேரியிலேயே அதை செஞ்சிருக்கலாம். உங்களுடைய கொள்கை எதிரியா ஒருத்தர் சொல்றீங்கல்ல, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் இந்த இடத்தில் பாஜக அப்படின்னு அவரோட வாயிலிருந்து சொன்னாருன்னு சொல்லுங்க. எனக்கான அங்கீகாரத்தை நீ பறிச்சுட்ட, அதனால நான் ஒரு இடத்துல நின்று ஒரு 10 இளைஞர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் உன்னை திட்டுவேன்னு இவர் போய் தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. அவ்வளவுதான். நீங்க என்னன்னா ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ் நம்பி இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ராஜா அது இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 10,000 வியூஸாவது போகணும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 பேர் எனக்கு ஓட்டு போட்டுருவானா? நீ என்ன திமுக அப்படின்னா நான் விமர்சனம் பண்ணல அப்படின்னா நீ திமுகன்னு என்ன சொன்னா, விஜய் கூட தான் RSS விமர்சனம் பண்ணல. அப்ப விஜய் RSS ஓட கைக்கூலின்னு சொல்லவா? விஜய் இது வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காருல்ல, என்னத்துக்கு காசு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு? இவ்வளவு நாள் இந்த சேவைகளை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நானும் போய் விசாரிச்சேன். கடைசி வரைக்கும் பார்த்தா கீழே இருக்க நிர்வாகிகள் அவன் சொந்த காசை போட்டு தான் நலத்திட்ட உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்க. வெளியே வர வேணாமா, போராட வேணாம், ஜெயிலுக்குலாம் போக மாட்டீங்க. ஒரு வாட்டி வந்தா போதும். அவ்வளவுதான் அரசியலா? ரொம்ப சிம்பிளா இருக்கே. ஓகே, நாளைக்கு கட்சி தொடங்குவோம். ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தாவேக்காவின் அடுத்த மூமெண்ட் என்ன? நீங்க சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இவரோட ட்ரோல்ஸா இருக்கட்டும், இவருடைய கமெண்ட்ஸா இருக்கட்டும், இங்க ரொம்ப பேசப்படலாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா இவர் எப்போதுமே வந்து சோஷியல் மீடியாவில் டிவிகே நம்பர்களை வந்து ஆன்லைனில் அரசியல் பண்ணக்கூடிய அப்படின்ற ஒரு டேகோட தான் இவரோடதை பார்க்க முடியும். ஸோ அவர்கிட்ட இருந்து டிவிகே என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். தாவேக்கா டிசம்பர் 18 ஈரோடில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஒரு 25,000 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு, இதை எப்படி பார்க்குறீங்க? விசித்திரமான ஒரு கூட்டம். அது ஒரு பயம் சிசிடிவி வைக்கிறாங்க கூட்டத்துக்கு. ஏதாவது ஒரு கட்சி பரப்புரையில் அப்படி பார்த்துருக்கீங்களா? சிசிடிவி எதுக்கு? இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக அவங்க எடுக்கலாம். ஏன்னா 2 வருடங்கள் தான் ஆகிடுக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு முன்னேற்பாடாக வச்சிருக்கலாமே. அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க இந்த பாண்டிச்சேரியிலேயே அதை செஞ்சுருக்கலாம். பாண்டிச்சேரியிலையுமே அதே பல வேலைகள் நடக்குது. அவங்க என்ன திருந்தலை. துப்பாக்கியோட ஒருத்தன் உள்ளே போகிறான், பாஸ் 5,000 பாஸ் கொடுத்த எண்ணிக்கையில் ஆள் வரலன்னு சொல்லிட்டு செவிரேறி குதிச்சு உள்ளே வராங்க. புசி கேட்டை திறந்துட்டு வாங்க கூட்டம் வரலன்னு வாங்கினோடனே அந்த லேடி போலீஸ் திட்டுற போலீஸுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஒரு மோசமான ஒரு அரசாங்கத்துக்கு சிறப்பான அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை பார்த்து கற்றுக்கோங்கன்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே எப்படி பார்க்குறோன்னா, அரசியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு கட்சி இப்படி தான் செயல்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, இப்போது எல்லா கட்சிகளும் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 வருட கட்சி, 75 வருட கட்சிகளாக இருக்காங்க. இப்போது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. தென் எடுத்ததுமே ஓடிட்டா எப்படி நீங்கள் ரேஸில் வின் பண்ணிடுவாங்க இல்லையா? தென் கற்றுக்கட்டுமே, அதுக்கான டைமாக கூட அவங்க எத்தனை பேரை சாவடிப்பீங்க? கொள்கைக்கு வருவோம். கொள்கை ரீதியாக நீங்கள் என்ன இயங்குறீங்க? அப்போ கொள்கை தலைவருக்கு என்ன மரியாதை? இதுதான் உங்கள் கொள்கை தலைவர். சரி, உங்களுடைய கொள்கை எதிரியா ஒருத்தர் சொல்கிறீங்களே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் இந்த இடத்தில் பாஜக அப்படின்னு அவரோட வாயிலிருந்து சொன்னாருன்னு சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பாஜகவால் இந்த கரூருக்கு அப்புறம் நடந்துச்சு? ஏன் விஜய் அந்த இடத்துல வாய் திறக்கல? ஒருவேளை நான் வாய் திறந்தா அது தப்பா போயிட்டுனா அவர் சொல்றாங்க. அப்புறம் எது கட்சிக்கு வந்தீங்க? தப்பா போயிருந்தா எது கட்சி வருவீங்க? பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி. நீ திமுகவை எதிர்க்கலாம், நல்லதுதான். நான் அது உங்களுடைய உரிமை, தாராளமாக எதிருங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டு வந்தது ஒன்று என்ன? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. நீங்கள் அரசியல் எதிரி கூட காலம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. கொள்கை எதிரி இருக்கான்ல, அவன் ரொம்ப டேஞ்சரானவன். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டான்னா அவனை திரும்ப அனுப்பவே முடியாது. உதாரணத்துக்கு நான் பல மாநிலங்களே சொல்லுவேன், அவனை அப்புறப்படுத்தவே முடியல அந்த கொள்கை எதிரியை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டான். கடைசியாக நடந்த பீகாரில் கூட சொல்லுவோம். எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க தேஜஸ்வி தான் வருவாருன்னு, ஆனால் அவங்க பாஜக வருது. அப்போ அதே நிலைமை இங்கே வந்துருச்சுன்னா அதுக்கு நீ வழிவகை செய்யறீங்க தானே, தாவேக்கா வழிவகை செய்யறதானே. தாவேக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கொள்கை எதிரி தானே. எடப்பாடி பழனிசாமி கொள்கை எதிரியா? ஏங்க கொள்கை பாஜகவோட கூட்டணி தானங்க. அவங்க அதிமுக பாஜக கூட்டணி தானங்க, அது கொள்கை தானங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் கொள்கை எதிரி. இவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் எதிரி. எடப்பாடி முதலமைச்சரோ இல்ல டெபுட்டி சிஎமோ அந்த சைட்லாம் தெரியாது, அதெல்லாம் பெரியல. எனக்கான அங்கீகாரத்தை நீ பறிச்சுட்ட, அதனால நான் ஒரு இடத்துல நின்று ஒரு 10 இளைஞர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் உன்னை திட்டுவேன்னு இவர் போய் தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. அவ்வளவுதான். IRS அதிகாரி ஒரு மேடையில பேசும்போது அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கைதுக்கு நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் அவரோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அவன் திட்டுறான், ஒருமையில திட்டுறான். சவுக்கு சங்கர் விவகாரத்தில் நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியா இரு. அவன் நம்ம கட்சியை பற்றி விமர்சனம் செய்யும் போதெல்லாம் அதை எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்காத நீ அருண்ராஜன் டேக் பண்ணி இன்னைக்கு எதுக்கு ஆதரவு குரல்
அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு செயற்குழு, ஒரு கட்சியோட செயற்குழு அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் இருக்கணும். அது அப்படிதான் பைலாவே எழுதணும். நீங்க வந்து மாவட்ட குழு இல்ல மாநில குழு நடத்தும் போது கூட நிர்வாகிகள் இருந்துக்கலாம். ஆனா செயற்குழுன்னு வருதுல, அதுக்கு உச்சபட்ச பவர் இருக்கு. அது ஒரு முடிவு எடுக்கும். அவசர காலகட்டத்தை ஒட்டி நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்தணும், நம்ம கட்சி நிர்வாகிகளை கைது செஞ்சுட்டாங்க, நாளைக்கு ஒரு பெரிய திட்டம் வருது, அமலுக்கு வருது, இப்படி ஏதாவது உடனேனா செயற்குழு தான் முடிவு செய்யும். ஒன்று சேரும், டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. கோடிக்கணக்கில் விட்டுட்டு வராரு. யார்கிட்ட விட்டுட்டு வராரு? ஏதோ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட விட்டுட்டு வராரு. இப்போ அந்த ப்ரொடியூசர் அப்படியே தலையில துண்டை வச்சுட்டு உட்காந்துருவாரா? விஜய் இல்லைன்னா சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் இல்லைன்னா டியூட் பட ஹீரோ. சரி, விஜய் இது வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காருல்ல, என்னத்துக்கு காசு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு? இது இவ்வளோ நாள் இந்த சேவைகளை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா நானும் போய் விசாரித்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தா கீழே இருக்க நிர்வாகிகள் அவன் சொந்த காசை போட்டு தான் நலத்திட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. தாவேக்காவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு, விர்ச்சுவல் வாரியர்ஸோட ஓட்டு, ஜென்சியோட ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லா ஓட்டும்லாம் அப்படிலாம் போகாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ தாவேக்கா கிட்ட பேசும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏன்னா 4.5 வருஷமா திமுக அந்த பசங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கல, இப்போ எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் எங்க கிட்ட இருக்க ஓட்ஸை வந்து பிரிக்கிறதுக்காக தான் அந்த லேப்டாப் கூட டிஎம்கே கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா இவங்க திமுக கொண்டு வர திட்டம் எல்லாத்தையுமே இவங்களுக்கு பயந்துட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாருடைய விமர்சனம் ஒன்று இருக்கு. தாவேக்கா வந்து பி டீம் அண்ட் சி டீம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா ஒரு பி டீமா தான் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படியே அது ஓப்பனாவே சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு முத்திரை இருக்கு. என்ன சொல்றேன்னா நீ திமுகங்கிறாங்க, ஏன் திமுகன்னு சொல்றேன்னு ஒருத்தர் கேட்டேன். நீ திமுக விமர்சனமே பண்ண மாட்டேற, ஒரு ஆளை விமர்சனம் பண்ணலன்னா அவன் அவனோட ஆளான்னு கேட்டேன். ஆமா நீ திமுக தான். அப்போ விஜய் பாஜக விமர்சனம் பண்ணல, அப்போ விஜய் பாஜகவா? ஏத்துக்கணும்ல, நியாயமா கேட்குறேன். நீ என்ன திமுக அப்படின்னா நான் விமர்சனம் பண்ணல அப்படின்னா நீ திமுகன்னு என்ன சொன்னேன்னா, விஜய் கூட தான் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணல, அப்போ விஜய் ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்னு சொல்லவா? 4 பத்திரிகைக்காரவங்க நின்று கேள்வி கேட்டா விஜய் அரசியலை விட்டே ஓடி போயிடுவார். அவ்வளோதான். ஐயோ நான் வரலடா சாமி என்னை விட்டுருங்க, இதுதான் அரசியலா அப்படின்னு ஓடிடுவார். சும்மா கத்தி பட கிளைமேக்ஸு, இந்த பிகிலா மெர்சல் பட கிளைமேக்ஸில் தான் பத்திரிக்கையாளரை ஓட விடுறது எல்லாம். ரியல் லைஃப்பில் இவரை ஓட விட்டுருவாங்க பத்திரிக்கையாரவங்க. ராஜா அது ஸ்கிரிப்டு, இங்கே அப்படி இல்லை. ஒரு 4 கேள்வி நீ ஒரு பதில் சொன்னாலும் அதுலேருந்து 4 கேள்வி கேட்பாங்க. பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில திறமைகள் வேணும், அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் இல்லை அது. இப்போல்லாம் இங்கே யாராவது ஒரு ஆள் மாட்டினா காலி ஆயிடுவாங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. அதனால அவருக்கு பயம். அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து நீங்கள் மோடி மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்காமல் உங்களை சிஎம் ஆக்குறேன்னு சொல்ல வச்சுருக்காரு. படுத்தே இருங்க, உங்களை எம்ஜிஆர் படுத்தே ஜெயிச்சார், அந்த மாதிரி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி விஜய் மண்டையை கழுவி அப்போ நான் வெளியே வர வேணாம், போராட வேணாம், ஜெயிலுக்குலாம் போக மாட்டீங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் போதுமா? போதும், அவ்வளோதான் அரசியலா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே. ஓகே நாளைக்கு கட்சி தொடங்குவோம் அப்படின்னு வந்தவர் தான் விஜய். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிவிகே மெம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறத படத்தோட வெற்றியாக பார்க்குறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸாக பார்க்குறாங்க. அது வேற. இந்த ஒரு தேர்தல் சொல்லித்தரும் அரசியல்னா என்ன அப்படின்னு. இந்த ஒரு தேர்தல் சொல்லி 2026க்கு அப்புறம் விஜய் காணாமல் போயிடுவாரா? ஆமாம். எப்படி சொல்றீங்க? காணாமல் போவாருன்னு தாண்டி அரசியலில் என்னன்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் ஒரு தொகுதின்னு இருக்குல்ல, ஒரு தொகுதினா சும்மா ஒரு கிரவுண்டில் நின்று பேசி ஓட்டு வாங்குறது இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளேயும் போகணும். ஒரு தொகுதியில் குறைஞ்சது 1.5 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும். ஒரு தொகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசணும். அப்படியான ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில் தாவேக்காவில் இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்கு? 234 வேட்பாளர்கள் இருக்கு. தடை போட்டாலும் நாங்க சோஷியல் மீடியா வழியில எல்லாருடைய போன்லயும் வந்து நாங்க உட்கார்ந்துருக்கோமேன்னு சொல்றாங்க தாவேக்கா கட்சியை சார்ந்த நபர்களே. இதே சீமான் தான் என்ன 4 கோடி பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றான்னாரு. எத்தனை ஓட்டு வாங்கினாரு? 8% ஓட்டு வச்சிருக்காங்கல்ல. அப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன் நான். என்ன இன்ஸ்டாகிராம்ல இத்தனை கோடி பேர் ஃபாலோ பண்றாங்கன்னாரு. சரி 8% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா எத்தனை சீட்டு இருக்கு? ஜெயிச்சிட்டாரா? அந்த வாதத்துக்கு வருவோம். இவங்க என்னென்னா ஃபாலோவர்ஸு, லைக்ஸு, ஷேர்ஸு நம்பி இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ராஜா அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 10,000 வியூஸாவது போகுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 பேர் எனக்கு ஓட்டு போட்டுருவானா? இருக்குல்ல, என்னோட சேனலில் 18,000 பேர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. நான் போய் நின்று எனக்கு 18,000 பேர் ஓட்டு போட்டுருவானா? அதுக்கு செதறின ஓட்டு, அங்கங்கேருந்து வர வியூஸ் அதெல்லாம். இப்போ வியூஸ் வேற, ஓட்டு வேற இல்லை. தொகுதியில் உன்னை அறிமுகப்படுத்தணும்ல. போஸ்ட் கலாச்சாரம் இல்லை. நீ வந்து போஸ்ட் கலாச்சாரம் கூட மக்களை டைரெக்டாக ரீச் பண்ணும். நீங்கள் பேனர் கூட நான் டைரெக்டாக ரீச் பண்ணும். ஆனால் சோஷியல் மீடியான்றது ஒரு ஸ்கிப்பு, அவ்வளோதான்.
நீங்கள் விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருப்பாரு, அடுத்து பேசும்போது ஓவியா வருவாங்க, அடுத்து பேசும்போது பிக் பாஸ் வரும், அடுத்து பேசும்போது சமையல் வரும், மறுபடியும் விஜய் வருவாரு, அடுத்து பேசும்போது வேற வரும். அதெல்லாம் வியூஸ் கவுண்ட். அந்த வியூஸ் கவுண்ட் வச்சு நீங்கள் பேசுவீங்களா? அது இல்லைல்ல. நீங்கள் அந்த பேசுறதுலயே நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுனீங்கன்னா அது வியூஸ் நல்லா ஷேர் ஆகும். ஆனால் அடுத்த நாள் வேற ஒரு மேட்ரு வந்துடும், பேச பொருளா வேற ஒரு விஷயம் வந்துடும், அப்படியே போயிடும். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ போட்டே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா பார்ப்போம்.